சண்டே ஈவினிங் போர் அடிக்குதுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா வீட்டு பக்கத்துலேயே பொருள் காட்சி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோடு போயிருந்தோம். டிக்கெட் வாங்கி உள்ளே என்ட்ரி ஆனோம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம அப்துல் கலாம் சார் பண்ண சாதனைகள் எல்லாமே அங்கே வச்சுருந்தேன். ராக்கெட், விண்வெளி, அது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. அவரோட சிலைகள் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு, அம்மா அப்துல் கலாம் சாருமா, அப்துல் கலாம் சாருமான்னு சொல்லி என் பையன் எப்படி சொல்லியிருப்பான் பாருங்கள் நீங்களே. அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக உள்ளே வந்து பார்த்தா பயங்கர அனிமல்ஸாக இருக்குது. ரைட்டில் திரும்பினாலும் அனிமல்ஸு, லெஃப்ட்டில் திரும்பினாலும் அனிமல்ஸு, நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு. கொரில்லா, யானை, ஆடு, மாடு, தவளை எல்லாமே வச்சுருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். தூரத்துலேருந்து தான் என் பையன் பார்த்து ஜாலி ஜாலி அப்படின்னு என்ஜாய் பண்ணான். கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஆமாம்மா வேணாமா, பயமாக இருக்குமான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த சவுண்ட் எஃபெக்டே வேறு லெவலில் இருந்ததுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பையன் வாடா வாடான்னு சொன்னால் கூட இல்லைம்மா நான் வரமாட்டேம்மா, பயமாக இருக்குமான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த கொரில்லா பார்த்தாங்க ரொம்ப பயந்தான். ரியல் கொரில்லா மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஆனால் அது பக்கத்துலேயே நின்று நாங்கள் அழகாக போஸ் கொடுத்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இவரை பாருங்களேன், தவளை கூட சாதனைலாம் பண்ணிகிட்ருக்காரு. அதை முடிச்சுட்டு நேராக உள்ளே போனால் லைட் செட்டிங்கோட வேறு லெவல் போங்க. இன்னும் நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. தவளை இருந்தது, தண்ணிக்குள்ளே பாம்பு இருந்தது. என் பையன் அம்மா தவளைம்மா, அம்மா பாம்புமா அப்படின்னு சொல்லி இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கத்த ஆரம்பித்தான்னா பார்த்துக்கோங்களேன். அங்கே பாருங்கள், பாம்பெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். பாம்பை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த குகுலில் வேறு ஒரு கொரில்லா இருந்தது. அதை பார்த்துட்டு அம்மா இன்னொரு கொரில்லாமா அப்படின்னு கத்த ஆரம்பித்தான். நிறைய அனிமல்லாம் இருந்தது. அந்த கொரில்லாக்கு ஹாய் சொன்னால் திருப்பி வேறு ஹாய் சொல்ல ஆரம்பிச்சது. தண்ணிக்குள்ளே இது வரைக்கும் மீன் தாங்க பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்களா கடல் கண்ணியை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நானுமே பார்க்கணும். ரொம்ப நல்லா இருந்தது. என் பையன் அம்மா ஜாலி ஜாலி சூப்பர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தான். யார் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லை, எங்கள் அம்மா பார்த்தீங்களா சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க எங்களை பார்த்து ஒரு கிஸ் பண்ணாங்க பாருங்கள், வேறு லெவல் போங்க. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தா இன்னொரு கடல் கன்னி, அவங்களுமே பாருங்க தண்ணி உள்ள நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க என்ஜாய் பண்ணாங்களே இல்லையோ அதை பார்த்து நாங்கள் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அங்கே பாருங்கள் என் பையன் பார்த்தீங்களா கிஸ் பண்ணுறது மறுபடியும் கேட்டு வாங்குறான். அம்மா வாமா நம்மளும் தண்ணி உள்ளே போகலான்னு சொல்லி அவனுமே பயங்கரமாக அடம் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தான். எங்களுக்காகவே நின்று அங்கே போஸ் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க கூட தான் செல்ஃபி எடுக்க முடியல. சரி வாங்க வெளியே வாச்சும் நின்று செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்கிட்டலாம் நின்று எல்லோரும் மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் பயங்கரமாக கத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க 2 பேரும் மாற்றி. அதை முடிச்சுட்டு இன்னும் உள்ளே வந்து பார்த்தா பெரிய ஃபிஷ் டேங்க்கு. அட கடலுக்குள்ளே நம்ம இருக்குமா இல்லை நம்மக்குள்ளே கடல் இருக்காடா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது நிறைய கலராக மீன்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கொடுத்த 150க்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்ததுங்க. 150 தாங்க அங்கே டிக்கெட்டு. ஆனால் 150க்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்தது. நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அது எல்லாமே. அது உண்மையாக மீனா இல்லை பொய்யான மீனா அப்படின்னு சொல்லி நாங்கள் தட்டி அது எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நிஜமாகவே எல்லாமே உண்மையான மீன் தாங்க அங்கே வச்சுருந்தாங்க. எதுவுமே பொய்யான மீன் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ, அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வாவ் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களுமே தட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு விஷயத்தையும் அவங்க பார்த்துட்டு வாவ் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. వవాలే ఎట్లుంటుందమ్మా? తినేదానికి ఎట్లుంటుందా? அதை முடிச்சுட்டு வெளியே வந்தால் பசங்க விளையாடுறதுக்கெலாம் நிறைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவர் விளையாடுறாரு இல்லையா, இவர் நல்லா விளையாடுறாரு. அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு வளையல் கேட்டிருந்தாங்க. இந்த வளையல் நல்லா இருக்குது, அந்த வளையல் நல்லா இருக்குன்னு சொல்லி தேடி வளையல் எடுத்துகிட்டு இருந்தாங்க.
ஒரு வழியாக வலையெல்லாம் தேடி முடித்து வாங்கி போட்டு திருப்பி விளையாடுற இடத்துக்கு வந்தாச்சு நாங்கள். அங்கே பெரிய பெரிய ரைடெலாம் வச்சுருந்தாங்க. அம்மா எனக்கு இந்த ரைடு வேணுமா, அந்த ரைடு வேணுமா, இதில் ஏறுறேன் அதில் ஏறுறேன்னு சொல்லி பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் அவன். எங்கள் அம்மா வேறு சொன்னா, ஐயோ எனக்கு பயமாக இருக்குப்பா, நான் ஏற மாட்டேன், எனக்கு அதை பார்க்கவே தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்க போட்டிங்லாம் போயிருந்தாங்க. அப்புறம் ஜம்பிங் போயிருந்தோம். ஜம்பிங்கில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பான் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கின டிக்கெட்டுக்கு ஒர்த்தபுளாக அவன் விளையாடினது. எப்போவுமே விளையாடவே மாட்டான் அவன். எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அழுவான். இந்த ஒரு வாட்டி தான் ரொம்ப அழகாக அவன் ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். வாங்கின காசுக்கு இன்றைக்கி தான் அவன் ஒர்த்தபுளாக வேலை செஞ்சுருக்கான். போதுமா வீட்டுக்கு போகலாமா, எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு அவன் ரொம்ப குதித்து விளையாடிட்டு இருந்தானா பார்த்துக்கோங்களேன். அவன் மட்டும் இல்லைங்க, நாங்களுமே ரொம்ப டயர்டாயிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த சண்டே நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.